பிரவீன் கே டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிச்சு வெளிவந்திருக்க ஆரியன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, செல்வராகவன் தற்கொலை பண்ணிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள்ல 5 கொலைகள் விழுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சவால் விடுறாரு. சோ அந்த கொலைகளை தடுத்து நிறுத்துறதுக்காக உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு நம்ம விஷ்ணு விஷால். அந்த கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த கொலைகளை தடுத்து நிறுத்தினாரான்றதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஒரு பக்காவான த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் பிலிமா இருந்தது. 2 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய இந்த மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அண்ட் ஸ்டோரிலையும் சரி, ஸ்கிரீன் பிளேலையும் சரி, இந்த படத்தோட டைரக்டரான பிரவீன் கே கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஷ்ணு விஷால் எகைன் தான் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் வெறும் 20 நிமிஷம் இந்த படத்துல வந்தாலுமே அவரோட இம்பாக்ட் படம் ஃபுல்லாவே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜிப்ரான் மியூசிக்ல கலக்கிட்டாரு தான் சொல்லணும். பிஜிஎம் ஸ்கோர்லாம் அவ்வளவு அழகா போட்டிருந்தாரு. படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்டா இருக்கட்டும், அண்ட் மேக்கிங்கா இருக்கட்டும், படத்தை இன்னொரு தடவை பார்க்கலான்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்துது. நிறைய பேர் ராட்சசன் கூட இந்த ஆரியன் படத்தை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பேரிசன் கரெக்டா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ராட்சசன் எப்பவுமே ஒரு கல்ட் கிளாசிக் பிலிம் தான். அதுக்காக ஆரியன் மூவியை நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. மலையாளத்தில் மட்டுமே நல்ல கிரைம் த்ரில்லர் மூவிலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப தமிழ்ல இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிட்டு சூப்பரா எடுத்திருக்காரு பிரவீன் கே. சோ உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்தா கண்டிப்பா இந்த மூவி நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸ்டே டியூன்ட். கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோ ராஜ், மாளவிகா மனோஜ், விக்னேஷ்காந்த் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் ஆண்பாவும் பொல்லாதது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ரீசெண்டா ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி மற்றும் ஓமை கடவுளை போன்ற திரைப்படங்களை ஞாபகப்படுத்தும். கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பதிகளுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளையும் ஈகோ கிளாஷையும் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால என்ன ஏற்படுதுன்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி பாக்குறதுக்கு டீசன்ட் வாட்சா தான் இருந்தது. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தோட இன்டர்வல் ஒரு பெஸ்டான இன்டர்வல்னே சொல்லலாம். ஃபன்னும் எமோஷனும் கலந்து சூப்பராவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சாலும் விக்னேஷ்காந்தோட ஆக்டிங் இந்த படத்துல கொஞ்சம் பீக்காவே இருந்தது. இந்த படத்துக்கு பர்టిక్యులர் ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு ரீசனே ரியோ ராஜ் அண்ட் மாளவிகா மனோஜோட முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜோ படம் தான். ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஃபன்னான விஷயம்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் பார்த்தா அவ்வளவா கிடையாது. அதனால இந்த படம் லைட்டா கொஞ்சம் லாக் ஆனது. சித்துகுமாரோட மியூசிக் தேவையான இடத்துல நல்லா இருந்தாலுமே பெருசா இம்ப்ரூவா இல்லன்னு தான் சொல்லணும். முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல ரியோ ராஜுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கொடுத்திருந்தாரு. சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. எஸ்பெஷலா லாஸ்ட் வர இந்த 15 மினிட்ஸ் கோட் சீன்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பேசியிருந்தாரு. அவர் பேச அந்த டயலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் அவரோட எமோஷனல் பார்ட்டா இருக்கும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்து ஒரு டீசென்ட்டான நல்ல ஃபிலிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண்பாவும் பொல்லாதது மூவியை நீங்க ட்ரை பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபை ஆவீங்க.